வணக்கம். சிதைக்க உணவே மருந்து மருந்து உணவு. இயற்கையோட ஒன்றி வாழும்போது இயற்கை நமக்கு கொடுத்த இந்த உடம்புல இயற்கையும் சேர்ந்து இருக்குங்கிறத புரிதலோட நம்ம வாழும்போது நமக்கு நோய் அண்டாது. இயற்கையோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற போது நம்ம எல்லா வேலையும் சிட்டியில் விட்டுட்டு டவுனில் போயோ இல்லை கிராமத்தில் போயோ இயற்கையோட மரம் செடி வயலோட வாழணும் அப்படிங்கிறது கிடையாது. இயற்கை நமக்கு கொடுத்த இந்த உடம்பு பஞ்சபூதங்களானது. இயற்கையும் பஞ்சபூதங்களானதுன்னு நமக்கு தெரியும். இந்த பஞ்சபூதங்களான இந்த உடம்பை எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத இயற்கையே நமக்கு வழி வழியா சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அதனாலதான் இயற்கையோட நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றோம். இயற்கை அப்படிங்கிற போது நீர், நெருப்பு, காற்று, வானம், பூமி அப்படின்னு இருக்கு இல்லையா? இதெல்லாமே எப்படி நமக்கு உடம்புல இருக்கு, அதெல்லாம் என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே சித்தர்கள் வாழ்வியல் முறையிலும் சரி, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலயும் சரி, நம்ம நடந்துக்கிறதுல ஒழுக்கத்திலயும் சரி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டே வராங்க. ஏன்னா அவங்க சொல்லும் போது மைண்ட் அதாவது மனது, தேகம்